ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம போடுற வீடியோ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான். பிளைண்டாக இதில் நம்ம கொடுக்குற லெவல்ஸ்லாம் பை செல் பண்ணுறது கிடையாது. நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறது மூலயமா உங்களால் மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். வாங்க இன்றைக்கு உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நாம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டுக்கு இந்த லெவல்ஸை தான் கொடுத்துருந்தோம். இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ், இந்த லெவல்ஸை தாண்டி நாம் சில விஷயங்கள் சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா, மார்க்கெட் அப்படின்றது 2500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நிற்கிறதே கீழே போக தான் வாய்ப்பு அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். இதை சொல்லிவிட்டு அன்னைய க்ளோசிங் ப்ரைஸ், வியாழக்கிழமையோட க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றதே 100க்கு கீழே தான் இருக்குது அப்படின்றத கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே போக வாய்ப்பு அப்படின்றத நாம் அங்கவே சொல்லியாச்சு. அதை தாண்டி ஹை போகணும் அப்படின்னா 25,150க்கு மேலே இருக்கணும் அப்படின்றதையும், எந்த ஸ்ட்ரைக் எந்த மாதிரி ட்ரேட் ஆகணும் அப்படின்றதையும் நாம் அன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லியிருந்தோம். நீங்கள் மார்க்கெட்டை வீடியோஸை நிறைய வீடியோஸ் பார்ப்பீங்க. எப்படியும் யாரும் ஒரே வீடியோவோடு நிறுத்த போகிறது கிடையாது. வேறு சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பீங்க. எப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாலும் நாம் சொன்ன வீடியோவை கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நாம் மேலே போகணுன்னா என்ன நடந்தால் மேலே போகும், மார்க்கெட் அந்த 150க்கு மேலவே நிற்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். நீங்கள் உங்களோட எஃபர்ட்டை போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தவங்க கண்டிப்பாக 2500 அந்த ஸ்ட்ரைக்கில் புட்டு என்ன பண்ணுறான், நம்ம கால் என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்திருப்போம். அதை நீங்கள் உங்கள் இன்புட்டாக மேலே போகிறதுக்கு இந்த மாதிரினா, அப்போ கீழே போகிறதுக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத நீங்கள் அந்த ஸ்ட்ரைக், புட்டோட ஸ்ட்ரைக் என்ன பண்ணுறான் அப்படின்றத நாம் சொல்கிற விதத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி, 2500க்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருக்க முடியும், அவங்க எஃபர்ட்டை போட்டவங்களுக்கு. நம்ம அதை தாண்டி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, 700 வரையுமே கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். நமக்கு மார்க்கெட்டோட லோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24,850 அந்த ஏரியா வரையும் வந்திருக்கு. எதிர்பார்த்தது கரெக்டாகவே நடந்துருச்சு. கீழே வரணும் அப்படின்றது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். எக்ஸாக்டாக அதே விஷயங்கள் தான் நடந்திருக்கு. இன்னும் அந்த டார்கெட் அப்படின்றது ரீச் ஆகலை. அதாவது டார்கெட் நம்ம எதை சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ப்ரீமியத்தில் ஒரு கேப் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸ்பாட்லேயும் கேப் இருக்கிறத எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரீமியம் கேப் ஃபில் ஆகணும் அப்படின்றது தான் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அது ஒரே நாளில் நடக்கலை, வரும் நாட்கள்லேயும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது. இப்போ நாம் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கு உண்டான லெவல்ஸ், இன்றைக்கினா மீன்ஸ் நாளைக்கு மண்டே மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ், அன்னைக்கு ப்ரீமியம் என்ன சொல்லுது, எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,043, 24,971, 24,827, 24,756. இதுதான் நாம் திங்கட்கிழமை மார்க்கெட்டுக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா, ப்ரீமியம் 24,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்குது அப்படின்ற பட்சத்துலேயே தொடர்ந்து நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நாம் வியாழக்கிழமை சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா 2500 அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே முடியுது அப்படின்ற பட்சத்துலேயே டவுன் சைட் போக தான் வாய்ப்பு. லைவ் மார்க்கெட்டில் அந்த 2500க்கு கீழே இருக்கும்போதே டவுன் சைட் போக தான் வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். அன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்றதும் 2500க்கு கீழே தான் இருந்தது. இப்போ இன்றைக்கும் அதே விஷயங்கள் தான் இருக்குது. 24,900க்கு கீழே தான் ப்ரீமியம் க்ளோசிங் நமக்கு அங்கே தான் கிடச்சிருக்கு. ஸோ ஓப்பனிங் எங்கே கிடைக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓப்பனிங் இந்த 24,900க்கு கீழே முடிஞ்ச பட்சத்தில் நாம் நேற்றைய வீடியோ, வெள்ளிக்கிழமை காலையில் போட்டிருந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரீமியம் எப்படி இருந்தது அப்படின்னா அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். அந்த லாஜிக்கை இங்கே அப்ளை பண்ணி பாருங்கள். அதே நேரத்தில் மார்க்கெட் 25,000 இல்லை 25,000
25,000 தானே? ஒரு நிமிஷம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமாம், 25,000க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் தான் அப்சைட்க்கு உண்டான மூவ்மெண்ட் அப்படின்றதுக்கு வாய்ப்பு. 25,000க்கு மேலே இருக்குது அப்படின்ற பட்சத்துலேயும் ப்ரீவியஸ் டே ஹை அப்படின்றது நமக்கு அதுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்கவும் வாய்ப்பாக மாறிடும். ஸோ ட்ரெண்ட் அப்படின்றது கண்டினியூ ஆகிறதுக்கு 25,000க்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். இது நடந்தால் தான் ட்ரெண்டு திரும்பியும் அப்சைடுக்கு உண்டான மொமெண்டமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றதே கிடைக்கும். இதுவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இந்த 2 ஸ்ட்ரைக்குக்கு நடுவில் நின்று ஒரு சைட்வேஸ்குள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதும் கிடைக்கும். இது ரெண்டுத்தில் எது வேணாலும் நடக்கலாம். நாம் அன்னைக்கு எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டியாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வெள்ளிக்கிழமை அதே மாதிரி தான் நடந்திருந்தது. இன்றைக்கி திங்கக்கிழமை என்ன நடக்குது அப்படின்றதையும் பார்ப்போம். மார்க்கெட் 25,000க்கு மேலே இருக்கா அப்படின்றது தான் மேலே போக வாய்ப்பு. அந்த இடத்துலையும் ப்ரீவியஸ் டேவோட ஹை ஒரு பேரிகேடாக வரும். அதுதான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம். நாம் இங்கே சொல்கிற இந்த ஸ்ட்ரைக்குங்கள்லாம் எதுவுமே ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்லேயோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயோ இருக்கிற டேட்டாஸை பொறுத்து எதுவும் கிடையாது. நாம் சிம்பிளாக ப்ரைஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ஹை, லோ, க்ளோஸ், ப்ரீவியஸ் டே க்ளோஸ், எல்டிபி இந்த விஷயங்களை மட்டும்தான் நாம் ஃபாலோ பண்ணுவோம். இதை தாண்டி இருக்கிற எல்லா டேட்டாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் இங்கே ஏன் 95% பீப்புள் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த லாஜிக்கையும் யோசித்து பாருங்கள். அதை நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னாவே அந்த டேட்டாஸை வச்சு மட்டுமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத உங்களால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ ப்ரைஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு செல்லருக்கு அவன் செல் பண்ண ஸ்ட்ரைக்கில் ப்ராஃபிட் லாஸ் எப்படி வரப்போகுதுன்னா அங்கே ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் தான். அங்கே ட்ரேட் ஆகிற ப்ரைஸை தாண்டி செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா? எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா? அவ்வளோதான் அவனோட மோட்டிவே. அவனுக்கு அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகணும். அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகாது அப்படின்றது இன்றைக்கே அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகாது அப்படின்ற கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவன் ஏன் எக்ஸ்பைரி மட்டும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற லாஜிக் எடுத்துகிட்டு வாங்க. இன்றைக்கி அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகாதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சது அப்படின்னா இன்றைக்கி எக்ஸிட் பண்ணிவிடுவான். திரும்ப நாளைக்கு அந்த ஸ்ட்ரைக் 0 ஆகும் அப்படின்ற பட்சத்தில் திரும்பியும் பொசிஷனை க்ரியேட் பண்ணுவான். இதை தான் ஒரு செல்லர் மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்க போகிறான். ஒரு செல்லரை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா ப்ரைஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ப்ரைஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரைஸை எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். கோர்ஸோட டீட்டெயில் வேணும் அப்படின்றவங்க கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு அல்காரிதம். இதை நீங்கள் எப்போயுமே மறந்துடாதீங்க. இது எந்த எக்ஸ்பைரி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி அப்படின்றது க்ளோஸ் ஆக போகுது, அடுத்து நிஃப்டிலையும் மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் இருக்க போகுது, இருந்துருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், பில் பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜிலாம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு இருக்கும். இது ஆப்ஷன் செயின் அப்படின்றது அல்காரிதம். ஒரு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏடிஎம், ஓடிஎம் இவங்க எல்லாம் 0 ஆக போகிறாங்க அப்படின்றது கால் ஆப்ஷன் சிஇபி, யூரோப்பியன் கால் ஆப்ஷன், யூரோப்பியன் புட் ஆப்ஷன், இந்த ஃபார்மேட்டை நம்ம மார்க்கெட் ஃபாலோ பண்ணுற வரையும் ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணிங்க அப்படின்னா அது மாறவே மாறாது. ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஓடிஎம் 0 தான். அந்த ஓடிஎம்முக்கு நான் 10 ரூபா கொடுப்பேன், 15 ரூபா கொடுப்பேன்னு ஏதோ ஒரு ப்ரைஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அல்காரிதத்தில் அதில் ஏதாவது சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் தான் ஆப்ஷன்ஸ் ப்ரைஸை பேஸ் பண்ணி நீங்கள் பில் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபெயில் ஆகும். அது வரையும் ஃபெயிலே ஆகாது. நம்ம ஸ்ட்ராட்டஜி அதை மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணும், பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதில் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணிங்க அப்படின்னா உங்களாலையும் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டோட பேசிக் ஒரு ஸ்ட்ரைக் 0 ஆகுமா ஆகாதா? 0 ஆகணும் அப்படின்னா ஆப்பனண்ட்டோட ப்ரைஸை விட இவனோட ப்ரைஸ் அதிகமாகவே இருந்தான் அப்படின்னா இவன் ஐடிஎம்மாக மாறிடுவான். ஆப்பனண்ட்டோட ப்ரைஸை விட இவன் கம்மியாக இருந்தான் அப்படின்னா அவன் ஓடிஎம்மாக தான் மாறுவான். இது மார்க்கெட்டில் எப்படி நடக்குது, இதை எப்படி ஃபாலோ பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் க்ளோசிங் ப்ரைஸில் என்ன இருக்குது, லைவ் மார்க்கெட்டில் ஸ்ட்ரைக்குங்க வைக்கிற ஹை, லோ, க்ளோஸ்னால் எல்டிபி தான் இருக்க போகுது லைவ் மார்க்கெட்டில்.
ஹை, லோ, எல்டிபி இந்த விஷயங்கள மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களாலையும் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் லெவல்ஸ் கிடையாது. நம்மளோட ஃபுல் கோர்ஸ் ஆப்ஷன் சக்ஸஸ் ஃபார்முலா, அந்த ஃபுல் கோர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலும் அதில் தான் எங்கே பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படின்ற அந்த சேஃபான என்ட்ரி ஏரியாவை சொல்லுவோமே தவிர, நீங்கள் இந்த ஸ்பாட்டில் எடுக்கிற லெவல்ஸ், இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சுட்டு இதில் பை செல் பண்ணுங்கள், இதை பேஸ் பண்ணி பை செல் பண்ணுங்கள் அப்படின்றத நாம் எப்பயுமே சொல்ல மாட்டோம். இதை பிளைண்டாக ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் எந்த ப்ரைஸை, இந்த ப்ரைஸ் எந்த ஸ்ட்ரைக்கோட க்ளோசிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி எடுத்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை லைவ் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரைக் எப்படி ட்ரேட் ஆகுது, க்ளோஸ் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆகுதா இல்லை க்ளோஸ் ப்ரைஸ்க்கு கீழே ட்ரேட் ஆகுதா அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி இந்த லெவல்ஸில் ரெஸ்பாண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட இன்புட்டை கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். எப்போ எங்கே யார்கிட்ட போய் படிச்சிங்கனாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. உங்கள் பணத்தை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதை எப்போவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தவங்களை நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. எங்கே யார்கிட்ட எதை போய் படிச்சிங்க அப்படின்னாலும் முடிவு உங்களோட முடிவாக இருக்கணும். ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு அந்த என்ட்ரியை ஏன் எடுக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் அந்த என்ட்ரியை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்ற டிசிஷனை மேக் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டோட நாலேஜ் வேணும். நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ட்ரி எடுங்க. மார்க்கெட் அப்படின்றது எங்கேயுமே போகிறது கிடையாது. மார்க்கெட்லேருந்து ஒரு ரீட்டைல் பீப்புள் தான் வெளியே போவாங்க. அவங்களோட கேபிட்டலை லாஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுவாங்க. மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும். அதை எப்போவுமே புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னா சும்மாவே லாஸ் பண்ணிவிட்டு திரும்ப கேபிட்டலை போட்டு ட்ரேட் பண்ணுறது அதுவும் கிடையாது. நீங்கள் 10,000 போடுறீங்க அப்படின்னா அந்த 10,000 லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரணும். அதுக்கு டெய்லியுமே நான் என்ட்ரி எடுப்பேன், டெய்லியுமே ப்ராஃபிட் பண்ணுவேன், ஆப்ஷன்ஸ் பையிங்கில் டெய்லியும் பண்ணுவேன், டெய்லியும் ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்ற நினப்பில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது தான் அதிகம். இது ஆப்ஷன்ஸோட மார்க்கெட் அப்படின்றது செல்லரோட மார்க்கெட்டில் என்னைக்கு பையருக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அன்னைக்கு தான் நீங்கள் பையராக இருக்கணும். அது வரையும் வேடிக்கை பாருங்கள், தப்பே கிடையாது. வேடிக்கை பார்த்தீங்கன்னாலும் உங்கள் கேபிட்டல் சேஃபாக இருக்கும். மார்க்கெட்டை புரிஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். பிளைண்டாக யாரையும் நம்பாதீங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.